ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2023 ஜான்வரி மாதம் கோவா டூர் போனோங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே போனோங்க. ட்ரிப்பு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒரு வேன் பிடிச்சி எல்லாருமே போனோங்க. நாங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணது மைசூருக்கு போகிறதாங்க. மைசூருக்கு போய் சுற்றி பார்த்துட்டோம். அங்கேருந்து கோவா கொஞ்சம் பக்கம்தான் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் அக்கா பையன் அங்கே போகலாம் கோவாவுக்கு அப்படின்னு சொல்லி திடீர்னு இது போட்ட பிளான் பண்ணி ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது அவ்வளோ சூப்பராக நம்ம நினச்ச மாதிரி நடக்குமான்னு தெரியாது. ஆனால் நம்ம பிளான் பண்ணாமல் செய்கிற விஷயம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த கோவா ட்ரிப்பை சொல்லலாங்க. ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. திருப்பியும் புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாகா பீச்சில் நைட்டில் எடுத்ததுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நைட்டு ஃபுல்லாக லைட் செட்டிங், அதுக்கப்புறமேட்டு ஜோடி ஜோடியாக கப்புள்ஸ் நிறைய பேர் போனாங்க. விடிய விடிய கடலில் நல்லா ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அருமையாக இருந்துச்சு. இதுதாங்க நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல். இந்த ஹோட்டலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்துச்சு. காலையில் ரொம்ப ப்ளசண்ட்டாக அங்கே உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு ஜாலியாக பொழுது போனதே தெரிலங்க. அன்றைக்கி கிளம்பி அஞ்சுனா பீச் போனோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே பேராஷூட் ரைடு, ஜெட்ஸ்கி ரைடு எல்லாமே இருந்துச்சுங்க. நாங்கள் ஜெட்ஸ்கி ரைடு போனோம். செம சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த அனுபவம் எல்லாருக்குமே கிடைக்கணும். ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்துச்சு. பிள்ளைங்க எல்லாமே அந்த ரைடுக்கு போனாங்கங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் பொண்ணு போனாங்க. அதுக்கப்புறம் நான் போனேன். எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துருந்ததுனால பயம் இல்லாமல் போயிட்டு வந்தேங்க. கூடவே வாலண்டியர்ஸாக ஒரு பையன் வந்ததுனால பயம் இல்லாமல் போனோங்க. எல்லாருமே போனீங்கன்னா ஒரு தடவை அந்த ரைடுக்கு பயம் இல்லாமல் போங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரிலாம் வெளியில் டூர் போகும்போது நம்ம மனசும் அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி ஆகிடுதுங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் என்ஜாய் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு திரும்பி கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. அதனால் நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணுங்க. நான் காலேஜ் படிக்கும்போது கோவா டூர் போயிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸோட. அஞ்சுனா பீச்சுக்கு அப்போ போனேன். கடற்கரைக்கிட்டேயே நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் கடலுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துலேயே கடல் இருக்க மாதிரி இருக்குது. நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்த அந்த பீச்சுக்கும் இப்போயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இத்தனை வருஷத்தில் எவ்வளோ மாறி இருக்குது. நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் ஃபேமிலியாக போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள்.